வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாழ்க்கை பயணம் 21. இன்னைக்கு சனிக்கிழமைன்ற காரணத்தினால வீட்டில் வெட்டியாக தான் இருந்தேன். அதுதான் எந்திரிச்சோடனே வெறும் வயித்துல ஒரு குடம் தண்ணியை குடிச்சிட்டேன். வெட்டியாக இருந்த கேப்பில் உட்காந்து ரீல்ஸ் நோண்டிட்டு இருந்தேன். சரி, ரீல்ஸ் நோண்டிட்டு இருக்கும்போது மீன் தொட்டி கண்ணில் பட்டுச்சு. பார்த்தா ரொம்ப அழுக்காகி இருந்தது. சரி, இதை கழுவிடுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்தது எனக்கு. சரி, எடுத்து கழுவுவோன்னு மீன் தொட்டி தூக்கிட்டு மொட்டை மாடி கொண்டு போயிட்டேன். மீனுங்களை விட கல்லுக்கு தான் மெயின்டெனன்ஸ் அதிகம். சரின்னு எல்லாத்தையும் பக்கெட்டில் பிடிச்சி போட்டுட்டேன். வாஷ் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து இவனுங்களெல்லாம் பிடிச்சி தனியாக போடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழி 8 மீனையும் பிடிச்சி உள்ளே போட்டுட்டேன் வேற பக்கெட்டில். சட்டுன்னு பார்த்து மாட்டுக்கு தீவனம் கலக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. வேற ஒன்றும் இல்லை, கல்லை தான் கலக்கிட்டு இருக்கேன். அதில் இருக்க அழுக்கு அப்போ தான் போகும். ஒரு வழியாக கல்லை கலக்கினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பிரகாசமாக எரியுதுன்ட்டு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி திரும்ப டேங்க்கில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபைனல் ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் செம சாட்டிஸ்ஃபேக்ஷன். டேங்க் க்ளீன், கல் க்ளீன், ஆனால் நான் டயர்டு. ஒரு டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா தூக்கம். திரும்பி தூங்கின்னு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று கேமரா முன்னாடி பேசிடுவேன், கண்டுக்காதீங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஷவர்மா சாப்பிட்டு நாளாக முடிச்சிட்டேன் நண்பர்களே. அடுத்த விளக்கில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.